இப்போ வந்து ஃப்ரெஷ் பூவிலேயே நான் ஆரம் மாதிரி செய்ய போகிறேன். ஜுவல், அதான் பூவிலேயே ஜுவல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து கீழே இருக்கிற டாலரு, இது வந்து நடுவில் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு பேசிக்காக ஒரு சின்ன டாலர் மாதிரி வச்சுருக்கேன். இது 2 சரமாக கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நந்தியாவட்டை அரும்பை காம்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். மணி மாதிரி இருக்குது பாருங்கள், கட் பண்ணி வச்சிடணும். இது இந்த சைடு வர்றதுக்காக இந்த சைடு ஒரு டாலர் சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி கோக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அலரி அரும்பும் நந்தியாவட்டமும் ஜுவல்லே எதுவும் வைக்காத அப்படியே டாலர் இதுலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பூலேயே ஃப்ளார் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது ஒன்று செஞ்சிட்டேன்னா எல்லாத்துக்கும் இதே மெத்தட்லேயே வச்சு நான் செய்ய போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். இது வந்து சின்ன அரும்பில் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய அரும்பில் செஞ்சுருக்கேன். நடுவில் 2 ரோ வச்சுருக்கேன் பாருங்கள். நந்தியாவட்டை 2 ரோ வச்சு சின்ன அரும்பு 4 உள்ளே வச்சுருக்கேன். பில்லெல்லாம் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மெத்தடில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு டாலர் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நந்தியாவட்டை அரும்பை இந்த மாதிரி ஊசி நூலில் கோத்துடணும். பாருங்கள், ஒரே பக்கமாக இப்படி ஊசி நூலில் கோத்துட்டா தான் எப்படி நகராமல் அழகாக இருக்கும். இது மாதிரி கோத்துட்டு நான் வந்து எப்பயுமே முருங்கை இலையில தான் கீழே சின்னதாக ஒரு பீஸ் முருங்கை இலை வச்சு தான் செய்வேன். இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி முருங்கை இலை அதை தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இதை செட் பண்ணணும். இதை அப்படியே வைக்க முடியாது, அதனால் இந்த காம்பு வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி அலரி அரும்பும் இந்த கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு 2 முடி போட்டு இதில் வச்சு அந்த இலையில் வச்சு அப்படியே தச்சிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இந்த பாருங்கள், நந்தியாவட்டை அரும்பு உள்ளே வச்சு தைச்சாச்சு. மேலே வந்து அலரி அரும்பு, இதுவும் காம்பு நீட்டாக இருந்தால் இது கூட காம்பு கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் வச்சு தைச்சிடணும். ஆல்ரெடி எல்லாமே ஊசியில் கோத்து வச்சிட்டேன் நான். ஊசியில் கோத்துட்டா தான் பூ உதிராமல் அழகாக இருக்கும். அப்படியே நம்ம 4 பக்கமும் 4 தையல் மட்டும் போட்டால் போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிடணும். என்னோடய செக்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க பெல்லெல்லாம் தைக்கிறதுக்கு நான் எப்படி தைச்சேன்னு. அதே மெத்தடில் தான் இது பாருங்கள். இதே மாதிரி 4 மூலையிலையும் 4 பக்கம் தைச்சிக்கணும். இது பாருங்கள், 5 அரும்பு எடுத்து 5 6 அரும்பு எடுத்து கோத்துட்டு காம்பு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், சென்டரில் வச்சு நடுவில் வச்சு இதை தைச்சிடணும். அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இதே மாதிரி இது தைச்சிடணும். இன்னும் 2 தையல் போட்டால் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு நம்ம அந்த சைன் மாதிரி தைக்கணும். இதை பாருங்கள், இந்த பக்கம் கோத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் நூல் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த அரும்பு எடுத்து அழகாக ஒன்று ஒன்றா கோக்கணும். 2 சரம் கோத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொக்கி எல்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இதில் போய் இதில் முடி போட்டுடணும். இங்கே ஒரு டாலர் மாதிரி வச்சுருக்கேன் நான். இதில் முடி போட்டுட்டு திரும்ப கீழ் சைடு அப்படியே திரும்ப இன்னொரு சரம் இப்படி கோத்துன்னு வந்து கீழே முடி போட்டுடணும். பாருங்கள், இந்த சைடு கொக்கி வச்சு தைச்சிட்டேன். அதே மாதிரி கொக்கியில் மாட்டுறதுக்கு ஒரு வளையம் இந்த சைடு வச்சு தைச்சிட்டு நல்லா ஊசி நூலால் இந்த இடத்துல வச்சு இப்படி தைச்சிடணும். இதை வச்சு தைச்சிட்டு அடுத்த ரோ அப்படியே திரும்பி வந்துடலாம். இப்படி போட்டு இப்படி ஒரு முடி போடுற மாதிரி இப்படி போட்டுட்டோம்னா அழகாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி தைச்சிடணும். தைச்சிட்டு இந்த மாதிரி முடி போடுற மாதிரி இப்படி பண்ணி இப்படி தைச்சிக்கணும்.
அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து திரும்ப இப்படி ரிட்டனில் இப்படி இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் கோத்துட்டோம்னா ஆரம் ரெடி. இதை பாருங்கள், அழகாக நம்ம பூலேயே அழகாக ஆரம் மாதிரி செஞ்சாச்சு. இதுதான் பூலேயே செஞ்சு போட்டுக்கிற நகை. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நந்தியாவட்ட எறும்பு, அலரி எறும்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கலர் காம்பினேஷன் ரெடி. ஆரம் ரெடி.